வைகுண்ட ஏகாதசி இது வெறும் ஆன்மீக விரதமா இல்லை நம் உடலும் மனமும் மறுபிறவி எடுக்கும் ஒரு விஞ்ஞான நாளா? மார்கழி மாதத்தில் இயற்கையே அமைதியாக இருக்கும் இந்த காலத்தில் மனித உடலின் மெட்டபாலிசம் மிக குறைந்த நிலையில் இருக்கும். அதனால் இந்த நாளில் உணவை நிறுத்துவது உடலுக்கு சிரமம் அல்ல, மாறாக அது ஒரு டீப் டீடாக்ஸ். நவீன விஞ்ஞானம் என்று இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்று சொல்லும் முறையை 1000 வருடங்களுக்கு முன்பே நம் முன்னோர்கள் வைகுண்ட ஏகாதசி விரதமாக நடைமுறைப்படுத்தியிருந்தார்கள். இந்த ஒரே நாளில் செரிமான அமைப்பு ஓய்வு எடுத்து உடலில் சேர்ந்த நச்சுக்களை வெளியேற்றுகிறது. அதே நேரத்தில் மூளை கிளாரிட்டியை அணைகிறது. அதனால்தான் இந்த நாளில் ஜபம், தியானம், விஷ்ணு நாம ஸ்மரணம் ஆகியவை அதிக பலனை தரும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் ஃபாஸ்டிங் பிளஸ் சைலன்ஸ் பிளஸ் பிரேயர் இஸ் ஈக்குவல் டு நர்வஸ் சிஸ்டம் பேலன்ஸ். ஆன்மீக ரீதியாக பார்த்தால் இது வைகுண்ட வாசலுக்கு மனதை தயார் செய்வது. உடல் சுத்தமாகும் போது மனமும் லேசாகிறது, மனம் லேசானால் பக்தியும் ஆழமாகிறது. அதனால்தான் வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள் விரதம் அல்ல, அது மனிதனை மனிதனிலிருந்து உயர்த்தும் ஒரு ப்ராசஸ். நம் முன்னோர்கள் இதை நம்பிக்கையால் மட்டும் செய்யவில்லை, அவர்கள் இயற்கையையும் உடலையும் மனதையும் ஆழமாக புரிந்திருந்தார்கள். அதனால்தான் இன்று விஞ்ஞானம் மெதுவாக ஒத்துக்கொள்கிறது, வைகுண்ட ஏகாதசி ஆன்மீகமும் அறிவியலும் சந்திக்கும் அதிசய நாள் என்று. இப்படியான ஆன்மீகம் விஞ்ஞானம் இணையும் அரிய உண்மைகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தா ஒரு லைக் போட மறக்காதீங்க. வைகுண்டநாதன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்.